Hello friends, welcome to Mrs. Home Cook. இன்னைக்கு டே 4 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் ஒரு பர்ஃபெக்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பண்ண அந்த கேக்கை எப்படி ஒரு 3 லேயர்ஸாக டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூடவே டிவைட் பண்ண அந்த லேயரை ஐசிங் பண்ணுறதுக்காக எப்படி ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறேன். ஒன்று ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இன்னொன்று வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்காக ஒரு பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் என்ன தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும் பவுல். இப்போ நம்ம இன்றைக்கி 1/2 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 கப் மைதா நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீவை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இதாக இருந்தால் கூட நம்மளுக்கு அதில் ஃபில்டர் ஆகி கிடச்சிடும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம டின் ரெடி பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டின் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு 6 inch டின் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு நல்லா ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க. இதுவும் ரெடியாக அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை ஒரு 180 degree செல்சியஸ்க்கு 10 minutes ப்ரீ ஹீட் போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி ட்ரையான பவுல், எந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதில் நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 கப் பவுடர்ட் சுகர் எடுத்து வச்சுக்கலாம் சைடில். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு கேக்கில் எக் ஸ்மெல் வராது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த 3 சேர்த்து பீட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போது இதில் நம்ம பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 3 பேட்சஸாக நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பீட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் எல்லாம் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பீட்டர் இருக்கட்டும். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மெல்ட் ஆகிடும், அதாவது டிசால்வ் ஆகிடும். அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு பிளேடும் சுகரும் உரசும் போது ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா சுகர் நல்லா அதில் மெல்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பீட்டரை இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஸ்பீடு, இப்போ ஒருத்தருக்கு 5 இருக்கும், ஒருத்தருக்கு 3 மேக்ஸிமம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடில் போட்டு நல்ல எக்கு ப்ளஃபியாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. இப்போது மேக்ஸிமம் ஸ்பீட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்கு கொண்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்த மாதிரி பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துட்டு நான் பீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இது கூட 3 பேட்சஸாக நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவை இந்த மாதிரி வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா எல்லாம் அடியில் இருக்கிற மாவு எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு பேட்ச் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்படியே சேர்த்திங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி 3 தடவை மாவை சேர்த்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பேட்டர் நல்லா கொஞ்சம் திக்கான மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் பேட்டர் வந்து திக்காக இல்லை அப்படின்னா மில்க் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே நீங்கள் விட்டுடலாம். நான் வந்து திக்காக இருக்கிறதுனால மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் எப்போயுமே பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்க்கும் போதே இவ்வளோ நல்ல ஃபோல்டி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர் வந்து இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு 175 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த டைமிங் தானா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் ஓடிஜி மைக்ரோவேவ் பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன டைமில் பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். இன்கேஸ் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வராமல், க்ரம்ஸ் எதுவுமே வராமல் க்ளீனாக வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் மாவு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன டைம்லேயே பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ நான் இதை வந்து இப்போ ஒயர் ரேக்கில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்க போகிறேன். கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லேயர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். கூல் ஆகிறதுக்கு முன்னாடி லேயர்ஸ் பண்ண வேணாம், நல்லா ஃபுல்லாக கேக் வந்து நல்லா கூல் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கேக் நல்லா வந்து கூல் ஆகிடுச்சு. நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் லேயர் மாதிரி ஃபார்மாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு கையை வந்து கேக் மேலே வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் கேக்கை வந்து லேயர் பண்ணுங்கள். நல்லா அழகாக வந்து உங்களுக்கு லேயர் கிடைக்கும். ஃபஸ்ட் லேயர் பண்ணியாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஈவனாக நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு லேயர் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கை மேலே வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த லேயரும் சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு. 3 லேயரும் பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்து ஸ்டாக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டாப், மிடில் அண்ட் பாட்டம் லேயர் அந்த மாதிரி 3 லேயர்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டாக்கிங் பண்ணும்போதுனா, ஸ்டாக்கிங் பண்ணும்போது மிடில் லேயரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் வச்சிடணும். அதுக்கு மேலே நான் பண்ணுற மாதிரி டாப் லேயரை இந்த மாதிரி அப்சைட் டவுன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பாட்டம் லேயர் தூக்கிட்டு வந்து டாப் லேயரில் நீங்கள் வச்சிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறதுக்கு இப்படி தான் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுவோம். பாருங்கள், 3 லேயரும் சூப்பராக ஈவனாக வந்து ஸ்டாக் ஆகிருக்கு. கேக்கும் சூப்பர் ஸ்பாஞ்சியாக கிடச்சிடுச்சு. கூடவே லேயர்ஸும் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணி ஸ்டாக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.